நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட்ஸ் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்றும் இல்லைங்க, பிரியாணி. அது சொன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும்ல. அந்த பிரியாணியில் ஒரு வித்தியாசமான மசூர் தால் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். சரி, பிரியாணி பண்ணுறோம், அதுக்கு ஒரு சைட் டிஷ் அப்படின்னா நம்ம பண்ணுறது ரைத்தா. ரைத்தாங்கிறது தயிர் பச்சடி. அந்த ரைத்தா கூட இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பூந்தி ரைத்தா. ஸோ இந்த பிரியாணியும் பூந்தி ரைத்தாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. டக்குன்னு எடுத்து குறிப்பெல்லாம் எழுதிக்கங்க, செஞ்சும் பாருங்கள். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது மசூர் தால் பிரியாணி. இந்த மசூர் தால் பிரியாணிக்கு என்னென்ன தேவைங்கிறது முதல்ல பார்த்துடலாம். அப்புறம் அதில் சேர்க்குற இந்த மசூர் தால், அடுத்தது பாஸ்மதி அரிசி, இதை பற்றி நான் செஞ்சுட்டு உங்களுக்கு சின்ன குறிப்புகளை சொல்கிறேன். முதல்ல தேவையான பொருளை பார்த்துடலாமா? பாஸ்மதி அரிசி 1 கப், மசூர் தால் 1/4 கப், வெங்காயம் 2, நன்கு பழுத்த தக்காளி 3 விழுதாக அரைத்து கொள்ளவும், பச்சை மிளகாய் 3 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த மசூர் தால் பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பிரியாணி அரிசியை, பாஸ்மதி அரிசி சொல்கிறோம் இல்லையா, அதை நல்லா ஒரு கழுவிட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பருப்பையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கழுவிட்டு அதில் வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக அந்த நெய் நம்ம கொடுத்துருக்க அந்த 1 டேபிள் ஸ்பூனில் கொஞ்சத்தை இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் வதக்கி சேர்ப்போம், அப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது எண்ணெய் முழுக்க அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இந்த எண்ணெய் நெய் கலவை கொஞ்சம் காஞ்சதும் நம்ம அந்த பச்சை மிளகா தாளிக்க போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு பொதுவாக பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இந்த மாதிரி விஷயங்களை தாளிப்போம். பட் இதில் வந்து கரம் மசாலா சேர்க்கறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஜஸ்ட்டு பச்சை மிளகா மட்டும் இப்போ தாளிக்க போகிறோம். இதில் பச்சை மிளகாய் எண்ணெயில் அந்த நெய் வாசனையோடு பொரியும் போது நல்லாயிருக்கும் வாசனை. பச்சை மிளகாய் லேசாக வதங்கணும். இது வதங்கின உடனே நம்ம அதில் தக்காளி சேர்த்துடலாம். இப்போ நம்ம அதில் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, விழுதா அதை சேர்த்துடலாம். இந்த தக்காளி விழுதோட கூட மிளகாத்தூள், இது காரம் நான் அளவாக கொடுத்துருக்கேன். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு கொஞ்சம், அதாவது ரொம்ப சுருக்கன்னு இல்லைனாலும் கொஞ்சம் காரம் தெரியும், அந்த மாதிரி இதில் தான் இதை போட்டிருக்கோம். இது உங்களோட விருப்பம். இதில் கொஞ்சம் கூட்ட குறைய போடுறதுன்னா உங்களோட விருப்பம். ஏன்னா அது பச்சை மிளகா காரமும் இருக்கும், இந்த காரமும் இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த தக்காளி மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து கொதிக்குது. ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கணும். இது கொதிக்கும்போது இதோட கூட கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் அந்த நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியில் பாதி அளவு இதில் இப்போ சேர்த்துருங்க, அப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இந்த தக்காளியோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் மற்றதை சேர்க்க போகிறோம். இதில் இன்னொன்று என்னென்னா, இது கொதிக்கிற நேரத்துக்குள்ளே சொல்லணும் அப்படின்னா, நம்ம இஞ்சி பூண்டு விழுது அந்த மாதிரி எந்த விஷயங்களும் அதை சேர்க்கலை. சாதாரணமாக பண்ணுற பிரியாணிலேருந்து நிறைய வித்தியாசத்தோடு இருக்கும். மெயினாக வந்து இதில் நீங்கள் நெய் கட்டாயம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காயம் வதக்கி சேர்க்குறதையும் நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். தம் போடும்போது நம்ம அந்த வெங்காயம் சேர்ப்போம், அதையும் காமிக்கிறேன். அது என்னென்னா, இந்த ரெண்டும் தான் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். கரம் மசாலாவோட சேர்த்து இந்த நெய்யும் வெங்காயம் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மசூர் தால் பொதுவாக இந்த மாதிரி தோலோட நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிது. அந்த தோல் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இது இன்னொன்று, மசூர் தால்னு பொதுவாக நம்ம பார்க்குறது கடைகள் எப்படின்னா, ஒரு மாதிரி லைட் பிங்க்கும் ஆரஞ்சும் கலந்து ஒரு பிங்கிஷ் கலரில் ஒரு மாதிரி சின்னதாக ரவுண்டாக இருக்கும். வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது துவரம்பருப்பு மாதிரியே மஞ்சள் கலருக்கு வந்து துவரம்பருப்பு மாதிரியே இருக்கும்.
வடநாட்டு பக்கம் துவரம்பருப்போட கூட இந்த மசூர் தால் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி அதை தோலோடு பயன்படுத்துகிறோம். இப்போ நிறைய பார்த்திங்கன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இந்த தாலை சேர்த்து சாதமாகட்டும், அப்புறம் கிச்சடி மாதிரி வெரைட்டி ஆகட்டும், அப்புறம் தால் ஆகட்டும், இது மாதிரி நிறைய இதை பண்ணுறாங்க அவங்க. இப்போ நம்ம வந்து இதை வச்சு ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். இந்த தோலோடு போடும்போது இது வெந்து உங்களுக்கு நல்லா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக கிடைக்கும். நம்ம நல்லா கலந்துட்டு அதுக்கு அளவான தண்ணியை வச்சு நம்ம எப்பவும் வேக வைக்கிற மாதிரி நல்லா வேக வச்சு இது மூடி போட்டு தம் போட்டு வேக வச்சுட்டு நம்ம பரிமாறணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பாஸ்மதி அரிசி எப்படி வெந்திருக்கோ அந்த மாதிரி அந்த பருப்பும் ஓரளவுக்கு வெந்திருக்கும். அது ரொம்ப குழஞ்சி இல்லாமல் நார்மலாக வெந்திருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நான் தண்ணி அளவாக ஊற்றியிருக்கேன். இந்த தண்ணி நல்லா தளன்னு கொதித்த உடனே நம்ம மற்ற பொருள்லாம் போட்டு அந்த அரிசி பருப்பு எல்லாமே போடலாம். இப்போ அது நல்லா தண்ணி கொதிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சரியாக இருக்கான்னு மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா இந்த உப்பு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம சாதாரணமாக உப்பு போடுறது வந்து இப்போ ஒரு குழம்பு ரசத்துக்குன்னா அதுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டு நம்ம கரெக்டாக அதை அப்படியே கொதிக்க வச்சு இறக்கிடுவோம். ஆனால் பிரியாணி இந்த வெரைட்டி ரைஸ் இந்த மர்கானம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம பிரியாணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் உப்பு போடும்போது அந்த உப்போட இது வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அரிசி சேர்க்கும்போது உப்போட அளவு கரெக்டாக இருக்கும். உப்பு ஓரளவுக்கு இந்த தண்ணியில் சேர்க்குறது கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசி சேர்க்கும்போது உப்போட இது அந்த தன்மை குறையும், அந்த உப்பு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ உப்பு ஒரு சிட்டிகை கூடவே போடுற மாதிரி போடுங்க. அப்போ உங்களுக்கு பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் பாஸ்மதி அரிசியை பற்றி நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, பாஸ்மதி அரிசிக்கு எப்படி தண்ணி அளவாக வைக்கிறது அப்படின்னு. இப்போ சாதாரண நம்ம ஒரு நிறைய நிகழ்ச்சியில் அதை பற்றி சொல்லியிருக்கோம். 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நார்மலாக உள்ள பாஸ்மதி அரிசிக்கு தண்ணி போதும். இது கொஞ்சம் நல்ல விலை கூட உள்ள அரிசி ஆகட்டும், பழைய பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும், நீங்கள் தண்ணி சேர்க்கும்போது 1.25 கப் அது சேர்த்தா போதும். 2 கப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம், அது தேவை கிடையாது. நீங்கள் தம் போடுற நேரத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இந்த 1.5லேருந்து 1.25 அரிசியை பொறுத்து வச்சுட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. தண்ணி சுற்றும்போது மூடிட்டு குக்கரை மூடிட்டு நல்லா தண்ணி சேர்ந்த மாதிரி வரும்போது நல்லா குக்கரை மூடி தீயை நல்லா குறைச்சி வச்சு தம் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் 8லேருந்து 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதுக்கு மேலேயும் நீங்கள் ரொம்ப நேரம் ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுமேனு வச்சுருந்தீங்கன்னா அந்த வேர்த்து வடிகிற தண்ணியினால் இன்னும் கொஞ்சம் குழகுழப்பு கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஊற்றுற தண்ணியும் போடுற தம்மும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பதமாக நல்லா வரும். இப்போ தண்ணி கொதித்த உடனே நம்ம மற்றதெல்லாம் சேர்க்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் நல்லா தலை கொதிச்சிட்ருக்கு. இதில் பருப்பை சேர்த்துடலாம். இது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ இந்த தோலோடு கிடைக்குது அப்படிங்கிறது, தோலோடு போடும்போது இதில் நல்லாயிருக்கும். அந்த தோல் எடுத்து அந்த இளம் சிவப்பு நிறமாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மசூர் தால் அதை நம்ம போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் சட்டுன்னு குறைஞ்சிடும். தோலோடு இருக்கிறதுனால குழையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது அரிசி. அது நல்லா கலந்து விட்டுடலாம். நான் கலந்துருக்கேன், மூடி போட்டுடணும். அது வேகணும். இது வேகிறதுக்குள்ளார நான் இன்னொரு பக்கம் கடாய் போட்டிருக்கேன். இந்த வெங்காயத்தை வதக்க போகிறோம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வதங்கணும், அந்த மாதிரி அதனால் வதக்க போகிறோம். இந்த நெய்யில் தான் நம்ம வந்து வெங்காயத்தை வதக்க போகிறோம். கூட கொஞ்சம் வேணால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், விருப்பப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை அப்படியே லேசாக அப்படி கசக்கின மாதிரி போட்டால் சீக்கிரமாக நல்லா வதங்கி கொடுத்துரும். இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வதங்கணும். இதுக்கு இடையில இந்த அரிசி போட்டிருந்தோம் இல்லையா, அது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் தண்ணி நல்லா வத்திருக்கு. நான் சும்மா தம் போட போகிறேன், ஏன்னா நான் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறேன். ஸோ இது அப்படியே தம் போட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அரிசி வந்து நம்ம பெரட்டி விட்டோம் அப்படின்னா தண்ணியும் அரிசியுமா தெரியணும். நிறைய தண்ணி தெரிஞ்சாலும் உங்களுக்கு தம் போடும்போது குழஞ்சிரும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா பார்த்தா தெரியும், தண்ணியும் அரிசியுமா இருக்கும்,
உள்ளே அமிழ்கிறதுக்கு அந்த அரிசி வந்து கொஞ்சம் டைம் ஆகும் பாருங்கள். இப்போ அந்த தம் போடுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வந்து இந்த கரம் மசாலா அதை தூவி கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை தம் போட்டுடலாம். எப்போவுமே இந்த கரம் மசாலா சேர்க்கும்போது நம்ம நிகழ்ச்சியில் நிறைய சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டில் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது கடைசியாக சேர்க்கும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கடைசியாக நம்ம சேர்த்துருவோம் அதை, அந்த முழுமையான அந்த ஃப்ளேவர் அதில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ தீ நல்லா குறைச்சி வச்சுருக்கேன், தம்மில் வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயமும் தொடர்ந்து வதக்கிட்டுருக்கோம். நல்லா பொரிஞ்சு வதங்கணும் வெங்காயம். அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் மாறி சௌரியமாக நல்லாயிருக்கும் நம்ம தூவி அந்த சாப்பிட்றப்போ அந்த ஃப்ளேவருக்கு. பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வதங்கிருச்சுன்னா ஒரு 2 நிமிஷத்தில் அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பொதுவாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஃப்ரெஞ்ச் ஆனியன் சூப்பெல்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வதக்கி அதில் போட்டிருப்பாங்க. அதுதான் அந்த ஃப்ளேவரே கொடுக்கும் அந்த சூப்புக்கு. அந்த மாதிரி தான் இந்த பிரியாணிக்கு இந்த ஆனியன் வந்து இந்த வெங்காயம் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வதங்கிருச்சு, கிட்டத்தட்ட நல்லா வதங்கி முடிகிற ஸ்டேஜு. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் வதங்கினா சரியாயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தம் போட்டிருக்கிறது சாதாரணமாக அந்த ஹண்டின்னு சொல்கிற இந்த பாத்திரத்தில் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தம் போட்டிருக்கோம். ப்ரெஷர் குக்கரில் பண்ணலாமே, டைம் கன்சம்ஷன் கம்மியாக இருக்குமேன்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வதக்கி எல்லாம் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ எப்படி பண்ணமோ அதே மாதிரி போட்டுட்டு ஒரு விசில் தீ குறைச்சி வச்சு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் அதுக்கப்புறமா அது இறக்கி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா வெங்காயத்தை பொரித்து ரெடியாக வச்சுக்கோங்க. அது மேலே போட்டு அந்த பரவலை அது மேலே தூவிட்டு நல்லா ப்ரெஷர் குக்கரை திரும்ப ஒரு தடவை மூடி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் நல்லா கிளறினீங்கன்னா அந்த வாசனை நல்லா எல்லாத்துலேயும் இறங்கிடும், நல்லாயிருக்கும். ஸோ ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ தம் போடுறது நிறைய நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய விதங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் சும்மா சிம்பிளாக தம் போடுறதை பற்றி காமிச்சேன். ப்ரெஷர் குக்கர்லேயே நீங்கள் இந்த மாதிரி தண்ணி சுற்றி வந்தோடனே வெயிட் போடாமல், அதாவது சத்தம் விடாமல் தீயை குறைச்சி வச்சு மூடி போட்டு ப்ரெஷர் குக்கர் மூடியே போட்டு ஒரு டம்ளர் ஏதாவது கவுத்துக்கலாம். இல்லைன்னா வெயிட்டே போட்டுட்டு ப்ரெஷர் கூட்டாமல், அதாவது நம்ம தீயை அதிகப்படுத்தாமல் தீயை நிதானமாக வச்சு அதுலேயும் நீங்கள் தம் போடலாம். அல்லது ஒரு டவலை நல்லா அந்த மூடி மேலே ரேப் பண்ணி அப்படின்னு நீங்கள் தம் போடலாம். ஸோ தம் போடுறது விதவிதமாக போடலாம். இது இன்னொரு ஈஸி மெத்தட் இதுங்கிறதுனால இன்றைக்கி இதை செஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ இது நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இதை வதங்கின முடித்த உடனே இன்னும் 1 நிமிஷத்தில் இறக்கிடுவேன். இறக்கிட்டு அதை அப்படியே பரவலாக நல்லா தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளற வேண்டியது தான். இது நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்து பொரிய வைக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது மூடி எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா பரவலாக வச்சுட்டு கொத்தமல்லியும் கொஞ்சம் மேலோட தூவி திரும்ப மூடி போட்டுடலாம். ஸோ வெங்காயம் தூவினதுக்கப்புறமா நான் இப்போதைக்கு கிளறல, எடுக்க போகிற போது தான் நான் கிளற போகிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ போட்டிருந்தோம் பாருங்கள், நல்லா அரிசியும் பதமாக வெந்து இந்த வெங்காயம் கொத்தமல்லி வாசனை கரம் மசாலா வாசனை எல்லாம் சேர்ந்து நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கிளறி விட்டுடலாம். இந்த வெங்காயம் பரவலாக எல்லாத்துலேயும் வரணும் இல்லையா? ஸோ நல்லா இதை கலந்து விட்டுடலாம். நம்ம பொதுவாக பிரியாணிலாம் பண்ணும்போது புதினா அப்புறம் எண்ணெயில் வெங்காயம்லாம் வதக்கி இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கி அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த வித்தியாசமான ஃப்ளேவரோட நல்ல ஒரு பிரியாணி இது. ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா கூட இந்த ப்ரோட்டீன்லாம் இருக்கிறது, இந்த பருப்பெல்லாம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பிரியாணின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல ஒரு கண்டெய்னரில் எடுத்துடலாம்.
மசூர் தால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி சாப்பிட்றது? நல்ல சைட் டிஷ்ஷோடு சாப்பிடணும் இல்லையா? அதான் நம்ம பண்ண போகிறோம் பூந்தி ரைத்தா. முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது சொல்கிறேன், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். புளிக்காத கெட்டி தயிர் 1 கப், பூந்தி 1 கப், வறுத்த வேர்க்கடலை 1/4 கப், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, முந்திரி 6 முதல் 8 வரை, பச்சை மிளகாய் 2, சர்க்கரை 1 டீஸ்பூன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல அரைக்கிற பொருள்லாம் அரைச்சிட்டோம் அப்படின்னா இது அடுப்பில் வைக்கிற வேலையே கிடையாது. பூந்தி வந்து நம்ம வீட்டிலே பண்ணிக்கிட்டாலும் சரி, கடையில் வாங்கிட்டாலும் சரி, இது வந்து அது ஒன்று தான் நம்ம வந்து அடுப்பில் வைக்கணும். அப்போ நம்மளாக பண்ணுறதா இருந்தால் அது ஒன்று தான் நம்ம அடுப்பில் வைக்கிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா இது எதுவுமே அடுப்பில் வைக்கிற வேலையே கிடையாது, அரைக்கிறத தவிர. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு விருப்பப்பட்டால் போடுங்க. அது ஆக்சுவல் நல்ல ருசி கொடுக்கும். விருப்பப்பட்டால் அது சேர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா முந்திரி பருப்பு இல்லாமல் கூட அது பண்ணிக்கலாம். அடுத்தது சர்க்கரை. இதை நல்ல விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி, முந்திரி இதெல்லாம் சேர்த்து சர்க்கரையும் சேர்த்து நம்ம அரைச்சி விழுதுது. இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு, பூந்தியில் உப்பு இருக்கும், கவனமாக போட்டுக்கணும். இது ரொம்ப உப்பு இழுக்காது இன்னொன்று கேட்டிங்கன்னா. அடுத்தது இந்த தயிரை வந்து நல்லா கலந்துக்குங்க. இதில் அதாவது உடச்சி விட்டுக்கலாம். கெட்டி தயிராக இருந்தால் உடச்சி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் தான் கெட்டி தயிர்னு சொன்னோம். என்ன காரணம்னா நம்ம அந்த அரைச்சி சேர்க்குற விழுதில் கொஞ்சம் தண்ணி சேர்ந்துருக்கும். ஸோ தயிர் கெட்டியாக இருந்ததுன்னா இந்த தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். அதே மாதிரி பரிமாறும்போது நம்ம இந்த பூந்தி இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பரிமாறும்போது பூந்தியும் வேர்க்கடலையும் சேர்த்திங்கன்னா அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்கும். இல்லைன்னா ஊறி போயிடும். அதனால் கரெக்டாக அந்த நேரத்துக்கு சேர்த்து கொடுத்துடணும். இந்த சர்க்கரையும் சேர்கிறதுனால ஒரு நல்ல ருசி கொடுக்கும். அதில் டேஸ்டியாக இருக்கும். இப்போது இந்த பூந்தி, இந்த கொஞ்சம் வேர்க்கடலை ஆக்சுவலாக ஒன்றும் பாதியமாக உடச்சி போடலாம். ஒன்றும் பாதியமாக உடச்சி போடுற போது அது சட்டுன்னு ஊறிக்கிட்டு அந்த ஊறினதுனா ஒரு மாதிரி ருசியை மாற்றும். ஸோ நம்ம கலக்கும் போது அப்படியே முழுசாகவே, அதாவது பாதியாக உடச்ச வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். தோலோடு அந்த வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஆனால் தோல் எடுத்த வேர்க்கடலை வந்து உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதை அப்படியே கலந்துட்டு நம்ம மேலே கொஞ்சம் தூவறதுக்கு வச்சுருக்கேன். அந்த மொறுமொறுன்னு பார்க்குறது அந்த உப்பு, காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாம் கலந்து ஒரு டேஸ்ட் இருக்கும் அதில். இப்போ அந்த மசூர் தால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அந்த ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நேயர்களுக்கு எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ரீகேப். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் கலந்து காய வச்சு அதில் பச்சை மிளகாய் போட்டு அதுவும் நல்ல படபடன்னு பொரிஞ்ச உடனே அதில் தக்காளி சாறு ஊற்றுங்க, கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூளை போட்டுருங்க. பச்சை வாசனை போக கொதிச்சதுக்கப்புறமா தேவையான தண்ணி அளந்து ஊற்றிடுங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே முதல்ல அந்த பருப்பு களைஞ்சி அதில் போட்டுருங்க. அடுத்தது அந்த அரிசியும் களைஞ்சி அதில் போட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு உப்பையும் செக் பண்ணிக்கிட்டு நெய்யும் எண்ணெயும் காய வச்சு நல்லா மெல்லிசாக அரைஞ்சிருக்க வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டுருப்போம். இப்போ அந்த தண்ணி சுற்றி வந்ததுக்கப்புறமா நல்லா கரம் மசாலாவையும் தூவி கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தீயை குறைச்சி வச்சு மூடி போட்டுருங்க. அதுக்குள்ளாரையும் இது நல்லா அந்த பொரிஞ்சு வெங்காயம் வதங்கின உடனே அந்த வெங்காய கலவையும் தூக்கி அந்த பிரியாணி மேலே ரெடியான பிரியாணி மேலே தூவிடுவோம். பரவனாப்பில் தூவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி மூடிட்டிங்க அப்படின்னா நல்லா கமக்கிற பிரியாணி ரெடி. அடுத்தது பார்த்திங்கன்னா பூந்தி ரைத்தா. இந்த பூந்தி ரைத்தாக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, சர்க்கரை இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா விழுமுன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் இந்த அரைச்ச விழுதை போட்டுக்கிட்டு தயிரை கலந்து ஊற்றிக்கிட்டு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா அதில் பூந்தியும் வறுத்த வேர்க்கடலையும் தோல் நீக்கினது அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு மேலே அலங்கரித்து பரிமாறினீங்க அப்படின்னா பூந்தி ரைத்தா ரெடி. என்ன நேர்களே, எல்லாம் அது குறிப்பெடுத்துக்கிட்டிங்களா? ஏன் குறிப்பெடுத்துக்கிட்டிங்களான்னு கேட்குறேன் அப்படின்னா, இது எல்லாருக்கும் பிடிச்ச, குறிப்பாக குழந்தைங்களுக்கும் பிடிச்ச ஒரு நல்ல விஷயமா இருக்கும், ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும்.
நெய் அதை வேணால் கொஞ்சம் யோசிக்கலாம். நெய் பரவாயில்ல, ஆனால் டேஸ்ட்டுக்குன்னு எனக்காவது ஒரு நாள் செய்கிற போது நல்லா தானே இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நல்ல டிஷ் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஹட்சன் கர்ட்ஸ் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.